சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு, ராஜயோகம் மற்றும் புகழ் மற்றும் வெற்றியின் ரகசியம் என்ன? எப்படி குலதெய்வ வழிபாடு பண்ணணும்? எந்த தமிழ் மாசத்துல பண்ணணும்? எப்படி பண்ணணும்? என்ன நைவேத்தியம் படைத்து சுவாமிக்கு செய்ய வேண்டும்? சிம்மராசினர் பொதுவாக தைரியசாலிகள், தலைமை குணம் கொண்டவர்கள், மரியாதையை விரும்புபவர்கள், பிறருக்கு உதவ முன் வருபவர்கள். சிம்மராசினர் சிங்கம் காற்றிற்கு ராஜா ஆனால் பலத்தால் மட்டுமல்ல, தன் தன்னம்பிக்கையால். அது போல உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கையுடன் குலதெய்வ அருளையும் சிகப்பா அவ்வளவு சீக்கிரம் ஹெல்ப் கேளுங்க செய்ய மாட்டேன். நம்ம நிலைமையை புரிஞ்சு அவனே வந்து ஹெல்ப் பண்ணா பண்ணட்டும், இல்லைன்னா வேணாம், நான் போய் அவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. சில பேருடைய குணாதிசயம் அந்த மாதிரி. யஸ்ஸிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மர நித்யம் சர்வதோ ஜெயமங்கலம். மங்களம் பார்வதி கௌரி, மங்களம் பரமேஸ்வரி, மங்களம் லலிதா தேவி, மங்களம் மீனலோச்சனா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். அதில் இன்னைக்கு அதி உன்னதமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா குலதெய்வம். இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காக்கக்கூடிய, தலைமுறையாக ஒரு குலத்தை காக்கக்கூடிய ஒரு குலதெய்வமானது. நம்ம எப்படி வழிபாடு பண்ண வேண்டும்? சில பேருக்கு ஆண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பெண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாமல் கூட இருக்கும். என்னுடைய முன்னோர்கள் என்ன தெய்வத்தை எனக்கு வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் கூட இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போது ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்ச நேரத்துக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது. இறை அருள், அந்த இறைவன் உங்களை கூப்பிடணும், அந்த குலதெய்வம் உன்னை கூப்பிடணும். அப்போ தான் உன்னால் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் மனசார நீ ஒரு பொங்கல் வச்சு கும்பிட்டாலும் சரி, நீ ஒரு அபிஷேகம் பண்ணினாலும் சரி, ஒரு அன்னதானம் கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணினாலும் சரி, அந்த குலதெய்வம் உன்னை அழைக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய மரபுகள் இருக்குது. அந்த மரபுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 12 ராசி இருக்குது, நமக்கே தெரியும் 12 ராசி, என்னென்ன ராசி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 12 ராசி. அப்போ இந்த 12 ராசியில் இந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் மற்றும் கர்ம பந்தங்களை சமநிலைப்படுத்தும் வழிபாடாக இந்து சாஸ்திரங்களில் கூட கூறப்படுவது அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதத்தில் வழிபட்டால் சிறப்பு. இப்போ ஒரு குடும்ப தலைவன் இருக்கார், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. இப்போ ஒரு மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம், மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் எந்த மாசத்துல அவன் அந்த குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்தால் அவனுக்கு அந்த வருஷம் முழுக்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உண்மையா அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாசத்துல நீங்க போய் வழிபாடு செய்தால் 100 இல்லை 200% உங்களுக்கு கைமேல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இந்தந்த தெய்வங்களாக இருந்தால் இன்னும் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். விரதம் இருந்து அந்த தெய்வ வழிபாடானது நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன்மீக பரிகாரம் சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அணுவான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை பயணித்தால் அந்த இல்லற வாழ்க்கை நல்லறமாக மாறி அந்த தெய்வ கடாட்சத்துடன், அந்த ஒற்றுமையுடன், அந்த சந்ததிகளோடு சிறப்பாக உங்களால் இருக்க முடியும். இது உண்மை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் ஒரு மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், ஒரு மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், என்ன கையில் கொண்டு போகணும், எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் சிறப்பு, அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசி நேயர்களை, உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு, ராஜயோகம் மற்றும் புகழ் மற்றும் வெற்றியின் ரகசியம் என்ன?
எப்படி குலதெய்வ வழிபாடு பண்ணணும், எந்த தமிழ் மாதத்தில் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன நைவேத்தியம் படைத்து சுவாமிக்கு செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும். உங்களுடைய சில விஷயங்கள் நான் சொல்லணும்னா, சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் உரிய மரியாதை கிடைக்கவில்லையா, ஒன்று. தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வந்தும் கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் தடைபடுகிறதா. நல்ல பெரிய ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருப்பீங்க, லாஸ்ட் மினிட்ல தட்டி போயிட்டு உங்களை தூக்கி வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கா. ரெண்டாவது கடைசி நேரத்தில் வாய்ப்பு அதே வாழ்க்கையில் பெரிய உயரம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தும் ஏதோ ஒரு மறைமுக தடை இருப்பதாக உணர்கிறீர்கள். அப்படியானால் இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்காகத்தான். சிம்மராசினர் பொதுவாக தைரியசாலிகள், தலைமை குணம் கொண்டவர்கள், மரியாதையை விரும்புபவர்கள், பிறருக்கு உதவ முன் வருபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில நேரங்களில் அதிக ஈகோ, கோபம் மற்றும் பிடிவாதம், யாரிடமும் உதவி கேட்க விரும்பாத குணம். சிம்மராசிக்காரங்க சிகப்பை அவ்வளோ சீக்கிரம் ஹெல்ப் கேளுங்க செய்ய மாட்டேன், நம்ம நிலைமையை புரிஞ்சு அவனே ஹெல்ப் பண்ணால் பண்ணட்டும், இல்லைன்னா வேணாம் நான் போய் அவங்ககிட்டலாம் போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. சில பேருடைய குணாதிசயம் அந்த மாதிரி உங்களின் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கான மாதம் ஆவணி மாதம், கார்த்திகை மாதம் தான் குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய தமிழ் மாதம். ஸோ இந்த மாதத்தில் போய் வழிபாடு பண்ணணும். ஆவணி மாதத்தில், கார்த்திகை மாதத்தில் போய் வழிபாடு செய்தால் சிறப்பு. இந்த மாதங்களில் குலதெய்வ தரிசனம் செய்து குடும்பத்தோடு வழிபடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. என்னென்ன சுவாமி உன்னுடைய ஆண் தெய்வம் சில பேருக்கு என்னென்னலாம் தெரியுமா இருக்கும். சிவபெருமானா இருக்கலாம், ஐயனார், அதே போல் வீரனார், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மதுரை வீரன், நரசிம்மர், யோக நரசிம்மர், முருகப்பெருமான், இதெல்லாம் சில பேருக்கு குலதெய்வமாக அமையும். அதே போல் பார்த்தீங்கன்னா அச்சமற்ற துணிவி, எதிரிகளை வெல்லும் சக்தி மற்றும் அடையாளமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல. பெண் தெய்வமாக இருந்தால் அங்காளம்மன், மாரியம்மன், இசக்கி அம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, திரௌபதி அம்மன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீய சக்திகள் இருந்து காக்கும் தாயாகவும் குடும்பத்தை பாதுகாக்கும் சக்தியாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். குலதேவதா மந்திரம் சிம்மராசிக்கு ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரஜோதயாது. இதை சொல்லுங்க 27 முறைக்கு மேலே எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்க. இது குலதெய்வத்தா மந்திரம். இதை சொல்ல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன மாசத்துல போய் சுவாமி வழிபாடு பண்ணுங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது 2 விதமான நைவேத்தியம் நீங்க பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு நைவேத்தியம் வருது சொன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு 2 நைவேத்தியம் வருது. ஒன்று பஞ்சாமிர்தம். பஞ்சம்னு 5, பஞ்சாமிர்தம் சொல்றது 5 விதமான பொருட்களை சேர்த்து செய்வது. ஸோ இந்த பஞ்சாமிர்தம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் சில பேர் இந்த பூவம்பழத்தை வெட்டி போட்டு, பெருச்சம்பழத்தை போட்டு, நாட்டு சர்க்கரையை கூட்டி, கல்கண்டை போட்டு, என்ன தேனை கொஞ்சம் ஊற்றி பெசரி வச்சுருவாங்க, முடிஞ்சுது. இதான் பஞ்சாமிர்தம் அப்படின்வாங்க. ரைட், அதுவும் பஞ்சாமிர்தம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது செய்யறதுக்குன்னு சில முறை இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா அது நல்லது. செவ்வாழைப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவ்வாழைப்பழத்தை எடுத்து ரவுண்டாக அதை கரெக்டாக சின்ன அளவாக 2 செவ்வாழைப்பழத்தினால அளவளவாக கரெக்டாக பார்த்து 2 செவ்வாழைப்பழம் வெட்டி அதில் பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் தேன், நாட்டு சர்க்கரை, கல்கண்டு, நெய், இது எல்லாமே கலந்து கையினால் போட்டு பிசையாமல் கரண்டினால் அழகாக சுவாமிக்கு நல்லா கலரி 2 பச்சை கற்பூரம், ஒரு சில விஷயங்கள்லாம் சுவாமிக்கு சேர்த்து அப்படியே அந்த சுவாமிக்கு அதுக்கு முன்னாடி அப்படி வச்சு அப்படியே நைவேத்தியம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. இது ஒரு நைவேத்தியம். இது ஒன்று பண்ணினீங்களா? 2வது நீங்கள் செய்ய வேண்டிய நைவேத்தியம் பஞ்சாமிர்தம் செய்தால் அடுத்ததாக நான் இந்த ராசிக்கு மட்டும் 2 நைவேத்தியம் சொன்னேன். இன்னொரு நைவேத்தியம், 2 நைவேத்தியத்தில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒன்று எலுமிச்சம்பழ சாதம், இன்னொன்று தேங்காய் சாதம். இது 2த்தில் உங்களுக்கு எது முடியுறதோ அதை அந்த சுவாமிக்கு நல்லா சூடாக சுவாமிக்கு அந்த ஆவி பறக்க அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். நல்ல ஆத்மார்த்தமாக நைவேத்தியம் பண்ணணும். அப்படி நைவேத்தியம் செய்தால் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் சிறப்பாக அமையும். இதுதான் உன்னுடைய குலதெய்வ வழிபாடு. இப்படி தான் நீ செய்யணும். 1 தேங்காய், வெத்தலை பாக்கு, பழங்க, மற்ற இதெல்லாம் நீங்கள் படைக்கிறபடி படைங்க. சுவாமிக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க. சிம்மராசிக்கு கிடைக்கும் பலன்கள்: புகழ் மற்றும் மரியாதை அதிகரிக்கலாம், வேலை மற்றும் தொழிலில் மேம்படலாம், தலைமை பொறுப்புகள் அமையலாம், எதிர்ப்புகள் குறையலாம், அதே போல் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கலாம், மனதைரியம் 2 மடங்காக உயரும். அகங்காரம், பெரியோர்களின் அறியாமை பொருட்களித்தல், கோபத்தில் உறவுகளை இழத்தல், குலதெய்வ நேர்த்தி கடனை மறைத்தல், இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது. ஸோ சிம்மராசினர் சிங்கம் காட்டிற்கு ராஜா ஆனால் பலத்தால் மட்டுமல்ல தன்னம்பிக்கையால் அதுபோல உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கையுடன் குலதெய்வ அருளையும் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க. ஒரு தீபமேற்று குலதெய்வத்தை வணங்கி ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. புகழை தருவது முயற்சி, அந்த புகழை நிலை நிறுத்துவது குலதெய்வத்தின் அருள் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ இதைப்படி பண்ணுங்க. ராஜயோகம், மரியாதை, புகழ் மற்றும் வெற்றி பெருகட்டும். வாழ்க வளமுடன்.
இதுவரையில் நாம் பார்த்தது குலதெய்வத்திற்கான 12 ராசிகளுக்கான எந்தெந்த மாதத்துல எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும், என்னென்ன தெய்வமாக இருந்தால் நமக்கு இன்னும் சிறப்பு அந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கமெண்ட்டில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும், உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட்ஸ் பண்ணி, சார் சாமி நீங்கள் சொன்னது உண்மை, நான் இந்த மாதத்தில் வழிபாடு பண்ணுறேன், இவ்வளோ நாள் நான் பண்ணலை, இனிமேல் நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இதற்கப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. மற்றவங்களுக்காக வேண்டாம், உங்களுக்காக நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மற்ற விஷயங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்காக நீங்கள் இதை செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன். சுபம்.